4:08 காலை உணவிற்கு சேமியாவும் 2 முட்டையை சாப்பிட்டு காலேஜ் கிளம்பிட்டு வண்டிக்கு காற்று வச்சுட்டு இந்தாப்பா பேப்பர்னு சொன்னாங்க. அதையும் வாங்கிட்டு லஞ்சுக்கு ரைஸை முடிச்சுட்டு லேபுக்கு போயிட்டு ஒரு வழியாக காலேஜ் விட்டு டீ கடைக்கு தான் வந்தேன். டீ கடைக்கு வந்து டீ குடிச்சிட்டுன்னு ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்கு போயிட்டேன். அந்த சிந்தனையிலேருந்து வெளியே வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு இன்றைக்கான நியூஸை பார்த்துட்டு அப்படியே ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. ஜிம்முக்கு போயிட்டு இன்றைக்கி ஒரு புஷ் டே தான். புஷ் டே முடிச்சுட்டு ஒர்க் அவுட்டை வீடியோ எடுக்கலை. வீடியோ எடுக்கிறதுக்கு ஜிம்மில் ஆள் இல்லை, அதனால் பண்ண ஒர்க் அவுட்டை வீடியோ எடுக்க முடியல, மன்னிச்சுங்க. அப்படியே ஷாப்பிங் மால் போயிட்டு நம்ம டயட்டுக்கு தேவையான லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் வாங்கிட்டு அப்படியே இந்த சைடு திரும்பி பார்த்தா ஃப்ரூட்ஸு தான். எனக்கு பிடிச்ச பழங்கள்லாம் இருந்துச்சு, ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. சரிதானு எல்லாத்தையும் வாங்கிட்டு போகிற வழியில் இன்னைக்கு வீட்டுக்கு சேர்த்துட்டாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு எல்லா பொருளும் கரெக்டாக இருக்கா பார்த்தேன். எல்லாமே கரெக்டாக இருக்குது. என்னடா அது பிஸ்கெட்லாம் வாங்கிக்கிற டயட்டு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஸ்கெட் நம்மளுக்கு இல்லை, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. சரி அது முடிச்சுட்டு சுண்டல் இருந்துச்சு, சுண்டல் கொஞ்சம் சாப்பிட்டு புட்டு இருந்துச்சுருந்தாங்க, சாப்பிட்லான்னு தான் பார்த்தேன், சாப்பிடல டயட்டில் இருக்கிறதுனால. ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு நைட்டு டின்னருக்கு தேவையான சப்பாத்தியை உட்காந்து நானே தட்டி நானே சுட்டேன். சுட்ட பிறகு ஒரு 2 முட்டை போட்டு ஒரு முட்டை சப்ஜி மாரி செஞ்சு 3 சப்பாத்தி கொஞ்சம் 2 முட்டை போட்டு செஞ்சேன். அந்த சப்ஜியை ஒரு வெங்காயம் தக்காளி தான் ஆட் பண்ணேன், வேறு எதுவும் இல்லை. அதை உட்காந்துட்டு அருமையாக சாப்பிட்டேன் இருக்கும்போது ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான். நைட்டு 11 மணி அளவில் நம்ம நண்பர் கால் பண்ணியிருந்தார். வாப்பா கொஞ்சம் கம்பெனி கொடுப்பா, டீ குடிக்குதுன்னாரு. சரி அவர்கிட்ட போய் டீ குடிச்சிட்டு இன்றைக்கான நாளை முடிச்சிக்கின்னு நாளைக்கு சந்திப்போம்.